ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vera Ki அண்ட் beauticreation. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, பல நோய்களுக்கு நிவாரணியான கற்றாழையோட பயன்கள் பார்க்க போகிறோம். கற்றாழையை வச்சு ஒரு ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கற்றாழையை வச்சு ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமான கற்றாழையோட பயன்களையும் நான் இதில் சொல்ல போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அல்லது புளி எடுத்துக்கலாம். நான் புளி தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். காரத்துக்கு இருக்க மிளகாயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிக்கணும். கற்றாழையை இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 2 hours கூட நீங்கள் வச்சிடுங்க. நல்லா அதில் இருக்க அந்த பிசினி எல்லாமே இறங்கிடும். மஞ்சள் கலராக இந்த மாதிரி தண்ணியே மாறிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தோலெல்லாம் நம்ம சீவி எடுக்க போகிறோம். கற்றாழையை 7 தடவை நம்ம அலசணும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கற்றாழையில் நிறைய பயன்கள் இருக்குங்க. மூலவியாதிக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வயிறு வலிக்கும், அந்த மாதிரி இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியாகிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த பிசின் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த சூற்று கற்றாழை, அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை சோறுன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா நீங்கள் கழுவிட்டு அப்படியே வெறுமனையும் சாப்பிட்லாம். நிறைய பேர் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு ரெசிபி சட்னி நான் செய்ய போகிறேன். யாரும் சட்னி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன். அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நைஃப் வச்சே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கற்றாழையோட ஜெல்லை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். மற்றும் சர்க்கரை வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 7 தடவை கழுவணும். நல்லா அந்த பிசின்லாம் நல்லா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் போயிடுங்க. ஆனால் கசப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்காக எப்பயுமே ஒரு கற்றாழையை வந்து நல்லா கழுவி தான் சாப்பிடணும். அதை வந்து 7 தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வச்சு கழுவிக்கோங்க. அடுத்து தலைவலி இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ஒற்றை தலைவலி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சரியாயிடும். அடுத்து பலவிதமான நோய்களுக்கு இந்த கற்றாழை வந்து ரொம்ப நிவாரணியாக இருக்குது. மலச்சிக்கல், உடலுக்கு வந்து சூடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தணிச்சு கொடுத்துரும். குளிக்கும் போது கூட தேய்ச்சி குளித்தா உடலை சூடை வந்து உங்களுக்கு நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கும். உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நான் 7 தடவை கழுவிட்டு கடைசியாக நான் உப்பு போட்டு நல்லா கல் உப்பு போட்டு கழுவி நல்லா எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஒரு விதமான கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சட்னி எடுத்து கொடுத்தா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சாப்பிடாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே சட்னிங்கும் போது இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வலி பெண்களுக்கு ஏற்படுது இல்லையா, வெள்ளைப்படுதல், அதெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம், காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லா வதக்கி இதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம், இந்த பொருட்கள் எல்லாத்தையும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். கண் பார்வைக்கெல்லாம் நல்லதுங்க இந்த கற்றாழை. இந்த மாதிரி சட்னியை அடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. என்றும் இளமையாகவும் அழகாகவும் வச்சுருக்கக்கூடிய கற்றாழைங்க. ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த சட்னி. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு, பூண்டு இதை சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. கற்றாழை செடியை வந்து நம்ம வீட்டு முன்னாடி வச்சோம்னா அதோட சுவாசத்தை நம்ம சுவாசித்தோம்னா கூட ரொம்ப நல்லது. அதனால தான் வீட்டு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நீங்கள் கற்றாழை சட்னின்னு யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் கற்றாழை சட்னி நீங்கள் அரைச்சிருக்கீங்க அப்படின்னு. ரெசிபி கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மிளகாய் வத்தல் காரத்துக்கேற்ப சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நாம் வதக்கியாச்சு. இந்த மாதிரி தலைவலி, மூலவியாதி, சர்க்கரை நோய்களுக்கு நிவாரணம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கடைசியாக உப்பு போட்டுக்கலாங்க. பெண்களுக்கு ரொம்ப இந்த அடிவயிறை இழுத்து பிடிக்கிறது, சுருட்டி பிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நம்ம வந்து கற்றாழை வந்து ஜெல் நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றுனா ஆரோக்கியமான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாமே போடுறேன். எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ரெசிபியை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இப்போ இது கத்தாழையை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. வரும்போது நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சுவையான கற்றாழை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.